எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையின் 3வது தரத்தில் உள்ள அலுவலர்களுக்கு நடைபெறுகின்ற முதலாவது வினைத்திறமகான் தடைப்பரீட்சை. முதலாவது வினாத்தாளான அலுவலக நடைமுறைகள் பாடம் தொடர்பான 3வது செயலமர்வில் இன்றைக்கு சந்திக்கின்றோம். 2024 மே மாதம் 13ஆம் திகதி. ஏற்கனவே 2 செயலமர்வுகளில் கோவைப்படுத்தல்கள் மற்றும் கோவைகள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறோம். அது முழுமையாக இன்னும் நிறைவடையவில்லை. கோவைப்படுத்தல் முறைகள் என்பதில் நிறுத்தி வைத்திருக்கிறோம். அது தொடர்பான தொடர்ச்சியான கலந்துரையாடல் அடுத்து வருகின்ற செயலமர்வுகளில் நடைபெறும். இந்த குழுமத்தில் தாமதமாக இணைந்து கொண்டவர்கள் செயலமர்வில் பிந்தி இணைந்தது தொடர்பாக எந்த விதமான மனக்கவலையும் கொள்ள வேண்டியது இல்லை. ஏற்கனவே நடத்தப்பட்ட செயலமர்வு தொடர்பான முழுமையாக பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் உங்களுக்கு இந்த குழுவில் மீள பகிரப்படும். அது மட்டுமல்லாமல் ஏறத்தாழ ஒரு 10 செயலமர்வில் கற்பிக்கப்பட வேண்டிய விடயங்கள் குரல் ஒளிப்பதிவாக பதிவு செய்யப்பட்டு அந்த குழுவில் பதிவிடப்பட்டிருக்குது. அதனுடைய பெறுமதி வழங்கியவர்கள் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. சரிதானே? நான் சில வேளையில் அதை பதிவிட்டு அதை பார்த்தால் எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி லிசன் பண்ணியிருக்கிறாங்கன்னா மிக சொற்பமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள்லாம் அதை கேட்டிருக்கிறார்கள். அதே விடயத்தை திரும்ப ஒரு செயலமர்வில் காசு வாங்கி கொண்டு நடத்தினால் எல்லாரும் அதில் இருப்பாங்க. மிகவும் தெளிவாக விளங்கும் என்று நான் நம்புகிற விதத்தில் பல விடயங்கள் செகண்ட் பார்ட் பகுதி 2 வரக்கூடிய கேள்விகளுக்கான பல விடயங்களை உள்ளடக்கிய ஒளிப்பதிவுகள் 18 ஒளிப்பதிவுகள் குழுவில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக அலுவலக கடிதங்கள் தொடர்பாக யூடியூப்பில் பதிவேற்றப்பட்ட ஒரு காணொளியும் பதிவிட்டிருக்கிறது. இது தவிர 2 செயலமர்வுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே வாக்களித்தது போல மே மாதத்தில் ஆக குறைந்தது 10 செயலமர்வுகள் நடைபெறும். அதை விட கூடத்தான் நடக்கும். நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஒவ்வொரு பாடத்துக்கும் ஆக குறைந்தது 10 செயலமர்வுகள். இந்த செயலமர்வில் தாமதமாக இணைந்த பிள்ளைகள் அந்த காணொலியை பார்க்கலாம். அல்லது சில வேளைகளில் அவர்கள் இல்லை, நாங்கள் நேரடியாக வகுப்பில் இருந்தால்தான் எங்களுக்கு திருப்தி, நேரடி வகுப்பு அல்ல சூம் வகுப்பில் இருந்தால்தான் திருப்தி என்று நினைப்பவர்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படும். வடக்கு மாகாண பொது சேவையில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான வினைத்திறமகான் தடைப்பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான செயலமர்வு ஆரம்பிக்கும் போது இந்த ஏற்கனவே நடைபெற்ற செயலமர்வுகள் கலந்து கொள்ளாதவர்கள் மீண்டும் கலந்து கொள்வது தொடர்பாக குழுவில் அறிவிக்கப்படும். ஆனால் உங்களுடைய நேரம் அல்லாத வேறு நேரங்களில் அது நடக்கும். ஆர்வமுடையவர்கள் மீளவும் கலந்து கொள்ளலாம். அதுக்கெல்லாம் திருப்பி கட்டணம் வாங்க மாட்டோம். சரி, அப்போ இன்றைய செயலமர்வில் நாங்கள் வேறு சில விடயங்களை கலந்துரையாட போகிறோம். இதுவரையில் பார்த்திருக்கக்கூடிய கோவை அல்லது கோவைப்படுத்தல் தொடர்பான விடயங்களுக்கு மேலதிகமாக இன்றைக்கு 4 புதிய விடயங்களை பகுதி 2 கேள்விகளை அடிப்படையாக கொண்டு கலந்துரையாடுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்றைய செயலமர்வில் அறிக்கைகள், கூட்டங்கள், பயிற்சி அளித்தல், உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சி வழங்கல் மற்றும் செயலாற்றுகை மதிப்பீடு ஆகிய 4 தலைப்புகள் கலந்துரையாட திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் பாடக்குறிப்புகள் இல்லை. பாடக்குறிப்புகள் இல்லை என்று சொல்வதனுடைய கருத்து, நான் ஒவ்வொரு ஆசிரியர்கள் எழுதிய புத்தகங்கள், ஆங்கில இணையதளங்கள் போன்றவற்றில் இருந்து தேடி எடுத்த விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு சீர் செய்யப்பட்ட பாடக்குறிப்பு ஒன்ற வாய் வழியாக உங்களுக்கு சொல்லுவேன். குரல் வழியாக மட்டும்தான் அதை சொல்ல இயலும். அது எழுத்து வடிவத்தில் தயாரிக்கப்பட்டு இல்லை. ஆகவே நீங்கள் இதுக்கான நோட்ஸை போடுங்க என்று சொல்லி கேட்கக்கூடாது. அந்த நோட்ஸ் தான் நாங்கள் கதைக்கிற விடயம். இந்த ஒளிப்பதிவு அல்லது இதுக்கான காணொளி பதிவிடப்படுகிற போது நாங்கள் பொதுவாக செயலமர்வு முடிவடைஞ்ச உடனே அந்த காணொலியை பதிவு செய்திடுவோம். சரிதானே? உண்மையில் இது ஒரு சவாலான விடயம். உங்களுக்கு தெரியும், ஒருவர் பேசுகிற போது அவர் என்ன பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு முதல்ல அவரை பார்க்க வேண்டும். அவருடைய உடல் மொழியினால 70% செய்திகள் கடத்தப்படும். அவருடைய உடல் அசைவு, அவர் காட்டுகிற சைகைகள், அவருடைய முகபாவம் போன்றவற்றால் 70% செய்திகள் கடத்தப்பட்டு விடும். மிகுதி 30% செய்திகள் அவருடைய
தொனியினால டோன் என்று சொல்லுவீங்க, தொனியினால் 22%, வார்த்தைகளால் 8% தான் கடத்தப்படும். நான் உங்களை அந்த 30% நம்பித்தான் வகுப்பு நடத்துகிறேன். 70% இல்லை. இங்கு பாடி லாங்குவேஜ், உடன்மொழி அல்லது சைகை என்பது அறவே இல்லை. நாங்கள் வீடியோ நிப்பாட்டி வெறும் குரலை மட்டும் நம்பித்தான் இந்த வகுப்பு நடக்குது. அப்படி இருந்தாலும் பல பிள்ளைகள் நீங்கள் பேசுவது எங்களுக்கு விளங்குது, தெளிவாக இருக்குது, நாங்கள் சரியாக படிக்கிறோம் அப்படின்னு தங்களுடைய பின்னோட்டத்தை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். அப்போது இதற்கான பாடக்குறிப்புகளும் குரல் வழியாக மட்டும்தான் தரப்படும் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் செயலமர்வு நடைபெறுகிற போதே உங்களுடைய பாடக்குறிப்புகளை தயாரித்துக் கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் எக்ஸாம் கோலில் போய் எழுதுகிற நேரத்தில் சில வேளைகளில் உங்களோட கைவிட்டணும், அங்கே போக கைப்பிடிப்பு வரும். அப்போ அந்த விடயத்தை தவிர்த்து கொள்கிற நோக்கத்தோடு நீங்கள் தயவு செய்து நாங்கள் படிக்கிற நேரத்திலேயே அந்த தலைப்புகளை போட்டு அதற்கான குறிப்புகளை எழுதி கொள்வது நல்லது. அப்படி எழுதுகிற பிள்ளைகள் உண்டு. அப்படி எழுதி அவர்கள் தங்களுடைய பாடக்குறிப்புகளை படம் எடுத்து எனக்கு அனுப்புபவர்கள் உண்டு. உண்மையில் அவர்களுக்காக என்னுடைய பாராட்டுகள். இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். முதலாவது விடயமாக அறிக்கைகள் என்பதற்குள்ள போவோம். இதில் முதலாவது கேள்வி, அறிக்கைகள் என்றால் என்ன, அல்லது அறிக்கையிடல் என்றால் என்ன? அறிக்கைகள் என்றால் என்ன அல்லது அறிக்கையிடல் என்றால் என்ன? ஏதேனும் ஒரு கருமத்தை நிறைவேற்றுவதற்கு என கடமை பொறுப்பு வழங்கப்பட்ட ஒருவர் குறித்த விடயம் தொடர்பாக தன்னால் நிறைவேற்றப்பட்ட கருமங்களையும் அவற்றின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் தனக்கு குறித்த விடயம் தொடர்பான கடமையினை பொறுப்பளித்த அதிகாரிக்கு எழுத்து மூலமான தகவல்களை தெரிவிப்பது அறிக்கை எனப்படும். திரும்ப நான் சொல்லுகிறேன், ஏதேனும் ஒரு கருமத்தினை நிறைவேற்றுவதற்கான கடமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட ஒருவர் குறித்த விடயம் தொடர்பாக தன்னால் நிறைவேற்றப்பட்ட கருமங்களையும் அவ்விடயத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் தனக்கு குறித்த விடயத்தை பொறுப்பளித்த அதிகாரிக்கு எழுத்து மூலமாக அறிவிப்பது, எழுத்து மூலமாக தகவல்களை வழங்குவது அறிக்கை அல்லது அறிக்கையிடல் என அழைக்கப்படுகிறது. அப்ப அறிக்கை என்றால் என்ன அல்லது அறிக்கையிடல் என்றால் என்ன என்று கேட்டால், நீங்க முதலாவது ஒரு விடயத்தை சொல்ல வேணும். குறிப்பிட்ட ஒருவருக்கு சில பொறுப்புகள் கையளிக்கப்பட்டிருக்கு. ஏதேனும் விடயம் அல்லது விடயங்கள் தொடர்பாக அதனை நிறைவேற்றுவதற்கென கடமை பொறுப்பு கையளிக்கப்பட்ட அல்லது கடமை பொறுப்பு வழங்கப்பட்ட ஒருவர் குறித்த விடயம் சார்பாக தன்னால் ஆற்றப்பட்ட கருமங்கள் பற்றியும் குறித்த விடயத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பற்றியும் தன்னிடம் கடமை பொறுப்பினை வழங்கிய அதிகாரிக்கு எழுத்து மூலமான தகவல்களை வழங்குவது அறிக்கை எனப்படும் அல்லது அறிக்கையிடல் எனப்படும் என்று சொல்லி எழுதலாம். அவர்கள் கேள்வியை அப்படித்தான் கேட்கிறார்கள், அறிக்கை என்றால் என்ன என குறிப்பிட்டு சில விதமான அறிக்கைகளை உதாரணமாக தருக என்று கேட்கிறாங்க. அல்லது அறிக்கையிடல் என்றால் என்ன என வினவப்பட்டு அறிக்கையிடல் என்றால் என்ன, வெவ்வேறு வகையான அறிக்கைகள் பற்றி விவரிக்க, சமர்ப்பிக்கப்படும் வெவ்வேறு வகையான அறிக்கைகளை பற்றி குறிப்பிடுங்க என்று கேட்குறாங்க. இப்போ எப்படி கேட்கப்பட்டாலும் இப்போ உங்களால் விடு எழுது இல்லை முதல் அறிக்கைன்றதுக்கு இப்போ விடு எழுதுவீங்க. ஒரு உத்தியோகத்திற்கு ஒரு கருமத்தை அல்லது வெவ்வேறு கருமங்களை நிறைவேற்றும்படி கடமை பொறுப்பு வழங்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கப்பட்ட விடயம் தொடர்பாக அவரால் நிறைவேற்றப்பட்ட கருமங்களையும் அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களையும் பற்றி தன்னிடம் குறித்த விடயதானத்தை ஒப்படைத்த அதிகாரிக்கு எழுத்து மூலமாக
தகவல் சமர்ப்பிக்கின்ற முறைமை அறிக்கை அல்லது அறிக்கைகள் என அழைக்கப்படுகிறது. வெவ்வேறு விதமான அறிக்கைகள் காணப்படுகின்றது. ஒன்று முன்னேற்ற அறிக்கை, புரோக்ரஸ் ரிப்போர்ட் என்று சொல்லுவீங்க ஆங்கிலத்தில். முன்னேற்ற அறிக்கை குறித்த விடயம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அல்லது அவற்றின் போக்குகள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்படுகிற அறிக்கை முன்னேற்ற அறிக்கை. பருவகால அறிக்கைகள், பருவகால அறிக்கை என்று சொல்வது மாதாந்த அறிக்கை, காலாண்டு அறிக்கை, அரையாண்டு அறிக்கை, ஆண்டறிக்கை என குறிப்பிட. அப்போ பருவகால அறிக்கைகள் வாராந்த அறிக்கை, மாதாந்த அறிக்கை, காலாண்டு அறிக்கை, அரையாண்டு அறிக்கை, ஆண்டறிக்கை போன்றவை பருவகால அறிக்கைகள் எனப்படும். குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக வருமானங்கள், செலவினங்கள், வேறு புள்ளி விவரங்கள் தொடர்பாக இந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும். பருவகால அறிக்கை என்று பிரிச்சுட்டு நீங்கள் அதில் வாராந்தம், மாதாந்தம், காலாண்டு, அரையாண்டு, ஆண்டு என்ற வகையில் அதை விளங்கப்படுத்தலாம். இரண்டாவது. மூன்றாவது விசாரணை அறிக்கை. ஏதேனும் விடயங்கள் தொடர்பாக நடத்தப்படுகின்ற ஆரம்ப விசாரணை அறிக்கை அல்லது முறையான விசாரணை அறிக்கை போன்றவற்றை உள்ளடக்கும். உதாரணமாக ஒழுக்காற்று விசாரணை அறிக்கைகள். நான்காவது கணக்கறிக்கைகள். ஒரு நிறுவனத்தின் வருமானம், செலவு, உற்பத்தி, விற்பனை, வருமானம், செலவு, லாபம் போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக சமர்ப்பிக்கப்படுகின்ற அறிக்கை கணக்கறிக்கை எனப்படும். இது மாதாந்தம் அல்லது ஆண்டுதோறும் சமர்ப்பிக்கப்படுவதாக இருக்கலாம். கணக்கறிக்கை சொல்லுங்க. நிர்வாக அறிக்கை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் என்று சொல்லுவார். ஏதேனும் ஒரு அமைப்பு, நிறுவனம் தொடர்பாக அதனுடைய செயற்பாடுகளை பற்றி விவரிக்கின்ற அறிக்கையாக இருக்கும் நிர்வாக அறிக்கை. கூட்டு அறிக்கை. கூட்டு அறிக்கை ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து வெளியிடுகின்ற அறிக்கை கூட்டு அறிக்கை. கூட்ட அறிக்கை வேற, கூட்டு அறிக்கை வேறையா? கூட்டறிக்கை, கூட்ட அறிக்கை பிரித்து எழுத வேண்டும். கூட்டறிக்கை என்பது இப்போ இலங்கை இந்திய பிரதமர்கள் சந்தித்த பின்பாக இருவரும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிடுவார்கள் என்றால் அது கூட்டறிக்கை. ஒரு கூட்டம் நடந்த பின்பாக நீங்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுகிற போது அது கூட்ட அறிக்கை என்பதாக இருக்கும். புள்ளி விவர அறிக்கைகளும் புள்ளி விவர கைநூல்களும் ஆண்டுதோறும் வெளியிடப்படுகின்ற தகவல்கள், தரவுகளை உள்ளடக்கிய அறிக்கைகளை புள்ளி விவர அறிக்கைகள் என்று சொல்லுங்க. ஆய்வு அறிக்கைகள், ரிசர்ச் ரிப்போர்ட். கணக்காய்வு அறிக்கைகள், மெடிக்கல் ரிப்போர்ட், வைத்திய அறிக்கை அல்லது மருத்துவ பரிசோதனை அறிக்கை. அதுபோல திட்ட அறிக்கை, ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட். கருத்திட்ட அறிக்கைகள், செயற்திட்ட அறிக்கைகள் என்று சொல்லுவோம், ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட். இப்படியாக நீங்கள் அறிக்கைகளை நிறைய அறிக்கை சொல்லிட்டோம். என்ன அறிக்கைகளுக்கு உதாரணங்கள் தருக என்று சொன்னால் நீங்கள் பருவகால அறிக்கைகள், முன்னேற்ற அறிக்கைகள், விசாரணை அறிக்கைகள், கணக்கு அறிக்கைகள், நிர்வாக அறிக்கைகள், செயற்பாட்டு அறிக்கை, புள்ளி விவர அறிக்கை, கூட்ட அறிக்கைகள், கூட்டறிக்கைகள், கணக்காய்வு அறிக்கைகள், ஆய்வு அறிக்கைகள், வைத்திய அறிக்கைகள், கருத்திட்ட அறிக்கைகள் போன்ற அறிக்கைகளை சொல்லி அதை பற்றி எளிமையாக நீங்கள் விளங்கப்படுத்த. அப்ப அறிக்கைகள் என்றால் என்ன, அறிக்கைகளினுடைய வகைகள் எவை என்று சொல்லி கேட்டால் இதை சொல்ல. மூன்றாவது விடயம் கொஞ்சம் கவனிங்க. அறிக்கை ஒன்றின் முக்கியமான பாகங்கள் எவை என்று கேட்பார்கள். ஒரு அறிக்கையில் இடம்பெறுகின்ற முக்கியமான பாகங்கள், ஒரு அறிக்கையின் முக்கியமான பாகங்கள் என்று கேட்கப்பட்டால் நீங்க என்னென்ன விடயங்களை சொல்ல போறீர்கள் என்று பார்ப்போம். சரிதானே? ஒரு அறிக்கை பிரதானமாக கீழ்வரும் பாகங்களை கொண்டிருக்கும். இது நீங்க தான் விளங்கி உழவு ஞாபகம் வச்சிருந்து எழுத வேண்டும். அறிக்கை கீழ்வரும் பிரதான விடயங்களை கொண்டதாக இருக்கும். ஒன்று முகவுரை. அதனுடைய முதலாவது விடயமாக அதனுடைய முகவுரை இருக்கும். அந்த அறிக்கை தொடர்பான ஒரு ஆரம்ப பந்தி அதில் இருக்கும். இந்த அறிக்கை எந்த விடயம் தொடர்பாக சமர்ப்பிக்கப்படுகிறது, யாருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது, எவ்வாறு இதற்கான
கடமை பொறுப்பு கையளிக்கப்படுது. இந்த அறிக்கை என்பது தங்களால் எனக்கு வழங்கப்பட்ட இந்த இந்த திகதி கடிதத்தின் மூலமாக குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது என்ற ஒரு விசாரணை அறிக்கையில் எழுதினால் அதுதான் அந்த அறிக்கையினுடைய முகவுரை. சரிதானே? இலங்கையினுடைய பொருளாதார செயலாற்றுகை தொடர்பாக இந்த விதமான சட்டத்தினால எனக்கு வழங்கப்பட்டு கடமை பொறுப்பின் காரணமாக இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன் என்று மத்திய வங்கி ஆளுநர் முன்னுக்கு அந்த விடயம் தொடர்பாக எழுதுகிற போது அது அறிக்கையினுடைய முகவுரை. அப்போ முதலாவது அறிக்கை தொடர்பான முகவுரை அமை. இரண்டாவது தகவல் சேகரிக்கப்பட்ட முறைமை. குறிப்பிட்ட அறிக்கை தொடர்பாக எவ்வாறு விடயங்களை ஆராய்வதற்கான தகவல்கள் பெறப்பட்டன என்பது இரண்டாவதாக இருக்கு. அறிக்கைக்கு வேண்டிய தரவுகள் பெறப்பட்ட முறைமை. மூன்றாவது தகவல்களை பகுப்பாய்வு செய்ததன் மூலமாக கிடைத்த பெறுபேறுகள். தகவல்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக அடையப்பெற்ற பெறுபேறுகள் அல்லது அடையப்பெற்ற முடிவுகள். தகவல்கள் மூலமாக பெறப்பட்ட தீர்மானங்கள் என்றும் சொல்லலாம். தகவல்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக அடையப்பெற்ற தீர்மானங்கள் அல்லது முடிவுகள். தர்க்க ரீதியான முடிவுகள், அவற்றின் மூலமாக உய்த்துணரப்பட்ட அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள். இப்ப தகவல்களை பகுப்பாய்வு செய்கிற போது ஒவ்வொரு மாதத்திலையும் மழை வீழ்ச்சி எவ்வாறு கிடைச்சிருக்கிறது, முதல் காலாண்டில் விட 2ஆம் காலாண்டில் கூட கிடைச்சிருக்கு, 3ஆம் காலாண்டில் மிக அதிகமான மழை வீழ்ச்சி கிடைச்சிருக்குது, 4ஆம் காலாண்டில் 2ஆம் காலாண்டை விட அதிகமாகவும் 3ஆம் காலாண்டை விட குறைவாகவும் மழை கிடைச்சிருக்குது. இந்த மாதிரியாக பகுப்பாய்வு செய்து தகவல்கள் கிடைக்கும். இதன் மூலமாக அடையப்படுகிற தர்க்க ரீதியான முடிவுகள் என்னன்னு கேட்டால் அது பயிற்சி தொடர்பான சில விடயங்களை அவர்கள் கண்டறிவார்கள். இதனால இந்த விதமாக தீர்மானங்களை மேற்கொள்வது சிறந்ததாக இருக்கும். அப்ப தர்க்க ரீதியான முடிவுகளை அவர்கள் கண்டு அதுல இருந்து சிபாரிசுகளை வழங்குவார்கள். மழை வீழ்ச்சி தொடர்பாக ஆராய்ந்து அந்த தகவல்களை பகுப்பாய்வு செய்து அதில் இருந்து கிடைக்கிற பெறுபேறுகளை ஒரு தர்க்க ரீதியாக ஒழுங்குபடுத்திட்டு அவர்கள் எந்தெந்த காலப்பகுதியிலே எவ்வகையான பயிர்களை செய்ய வேண்டும், எந்த காலப்பகுதியிலே இந்த பயிரிடக்கூடாது போன்ற சிபாரிசுகளை வழங்குவார்கள். அந்த தர்க்க ரீதியான முடிவுகளில் இருந்து சிபாரிசுகள், பரிந்துரைகள் வழங்கப்படும். ஒரு அறிக்கை என்பது இந்த விதமான விடயங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். முதலாவது என்ன சொல்றீங்க? அதனுடைய முகவுரை. இரண்டாவது அறிக்கையில் உள்ளடங்கும் விடயங்கள் தொடர்பிலான தகவல்கள், தரவுகள் சேகரிக்கப்பட்ட முறைமை. மூன்றாவது தகவல்கள் பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக பெறப்பட்ட முடிவுகள். நான்காவது தர்க்க ரீதியான முடிவுகள், லாஜிக்கல் ரிசல்ட்ஸ், தர்க்க ரீதியான முடிவுகள். ஐந்தாவது சிபாரிசுகள் மற்றும் பரிந்துரைகள். சிபாரிசுகள் பரிந்துரைகள் சொன்னதுக்கு பிறகு கடைசியா நன்றி உரை சொல்ல வேண்டும். இந்த அறிக்கை தொடர்பாக எவ்வாறான விடயங்கள் பெறப்பட்டிருக்குது, இதுக்கு யார் யாரெல்லாம் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், அதுக்கு நன்றி உரை சொல்ல வேண்டும், நன்றி கூறல். அது தவிர பின்னிணைப்புகள், அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட விடயங்கள் அட்டவணைகள் ஆக்கப்பட்டு அட்டவணை 1, அட்டவணை 2 அல்லது 1.1, 1.2 இந்த மாதிரியாக அட்டவணைகள், வரைபடங்கள், வேறு புள்ளி விவர வெளியீடுகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக பின்னிணைப்புகள் பற்றிய விவரமும் பின்னிணைப்புகளும் காணப்பட வேண்டும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார்களாக இருந்தால் அறிக்கை ஒன்றில் இடம்பெறுகின்ற முக்கியமான பாகங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இவ்வளவு விடயத்தையும் எழுதினீங்கன்னா சரி, ஒரு 7 விடயம் உங்களால் எழுதக்கூடியதாக இருக்கும். முதலாவது அறிக்கையின் முகவுரை. இரண்டாவது அறிக்கையில் உள்ளடங்கும் விடயங்கள் தொடர்பாக தகவல்கள், தரவுகள் சேகரிக்கப்பட்ட முறைமை. 3 தகவல்களின் பகுப்பாய்வின் மூலமாக பெறப்பட்ட பெறுபேறுகள். 4வது தர்க்க ரீதியான முடிவுகள். 5வது பரிந்துரைகள் மற்றும் சிபாரிசுகள். 6வது நன்றி தெரிவித்தல். 7 பின்னிணைப்புகள் தொடர்பான அட்டவணைகளும் பின்னிணைப்புகள் தொடர்பான விவரங்களும்
பின்னிணைப்புகளும் ஆகிய விடயங்கள் அறிக்கைகளில் உள்ளடங்க வேண்டும். சில வேளைகளில் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய இன்னும் ஒரு கேள்வி, அறிக்கை எழுதுதல் தொடர்பாக கவனத்தில் கொள்ளுகின்ற விடயங்கள் அவை, அல்லது சிறந்த அறிக்கை ஒன்றினை வழங்குவதற்காக பின்பற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எவை, சிறந்த அறிக்கை ஒன்றின் பண்புகள் எவை, எப்படி வேண்டுமென்றாலும் கேட்கலாம். அறிக்கை எழுதும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் எவை என்று கேட்கலாம், அல்லது சிறந்த அறிக்கை ஒன்றில் அவதானிக்கப்படக்கூடிய பண்புகள் எவை என்று கேட்கலாம். சிறந்த அறிக்கையிடல் ஒன்றை வழங்கும் நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய கருமங்கள் எவை என்று கேட்கலாம். எப்படி கேட்கப்பட்டாலும் அப்போ ஒரே விடயத்தை தான் அவர்கள் கேட்கிறார்கள். அறிக்கை ஒன்றை வழங்கும் போது நீங்கள் என்னென்ன விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும், சிறந்த அறிக்கை ஒன்றை தயாரிப்பதற்காக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களவை, சிறந்த அறிக்கை ஒன்றில் அவதானிக்கப்படக்கூடிய பண்புகளவை, இப்படியெல்லாம் கேட்பார். சரி, இப்போ நாங்கள் விடயத்துக்கு வருவோம். சரிதானே? அறிக்கை எப்போதும் தெளிவானதாகவும் சுருக்கமானதாகவும் அமைந்திருக்க வேண்டும். அறிக்கை மிக நீண்டதாக வாசிச்சா என்னென்றே விளங்காததாக இருக்கக்கூடாது. அறிக்கை எப்பொழுதும் தெளிவானதாகவும் சுருக்கமானதாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவது, தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மொழிநடையோடு, தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய விடயத்திற்கு பொருத்தமான மொழிநடையை கொண்டதாக இருக்க வேண்டும். எந்த விடயத்தை பற்றி எழுதுகிறோமோ அதை பற்றிய மொழிநடையாக இருக்க வேண்டும். தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய, குறிப்பிட்ட விடயத்தோடு பொருந்தக்கூடிய இலகுவான வார்த்தைகளை கொண்ட மொழிநடையில் அமைந்திருக்க வேண்டும். அந்த விஷயத்தோடு தொடர்புடைய மொழிநடையாக இருக்க வேணும், தெளிவாக இருக்க வேணும், இலகுவான வார்த்தைகளாக, மிக கஷ்டமான வார்த்தைகளை தேடி போட்டு எழுதக்கூடாது, மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இலகுவான வார்த்தைகளில் அமைந்திருக்க வேண்டும். அறிக்கை தர்க்க ரீதியான ஒழுங்கில் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த விடயத்தை முதல் சொல்லுகிறது, அதை சொல்லி விளங்கப்படுத்திட்டு அதில் இருந்து வருகிற இரண்டாவது விடயம், அதன் பின்னாக வரக்கூடிய விடயம் ஒரு தர்க்க ரீதியான ஒழுங்கில் அறிக்கையினுடைய உள்ளடக்கம் திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஒழுங்கு மாறி எதை முதல் சொல்றது எதை பிறகு சொல்றது எல்லாம் இருக்கக்கூடாது. தர்க்க ரீதியான ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பை அறிக்கை கொண்டிருக்க வேண்டும். நான்காவது, எப்போதும் அறிக்கை முழுமையானதாகவும் சரியானதாகவும் செம்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும். எப்போதும் அறிக்கை முழுமையானது, செம்மையானது, சரியானது, உண்மையானதாக இருக்க வேண்டும். தேவைப்படும் சகல தகவல்கள் தரவுகளையும் அது உள்ளடக்கி இருக்க வேண்டும். தொடர்புடைய சகல தகவல்கள் தரவுகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இயலுமானவரை சிறிய வசனங்கள் அல்லது குறுகிய வசனங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். வாசிப்பவர்களை கருத்தில் கொண்டு, குறித்த அறிக்கையினை பயன்படுத்துபவர்களை கருத்தில் கொண்டு அறிக்கை வரையப்பட வேண்டும். யார் இந்த அறிக்கையை பயன்படுத்த போகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அந்த அறிக்கையை எழுத வேண்டும். அவர்களுக்கு ஏற்ற விதமாக இருக்க வேண்டும். வாசிப்போரை கவரும் வகையில் தேவையான சொற்களை பயன்படுத்தி, அனாவசியமான சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்பது அதனுடைய கருத்து. வாசிப்போரை கவரும் வகையில் தேவையான சொற்களை உபயோகித்து அறிக்கை அமைதல் வேண்டும். கருத்து வெளிப்படையாக தெரிவிக்கப்பட வேண்டும். ஒரு விடயத்தை சொல்லி கருத்து உள்ளுக்க இருக்கக்கூடாது. சரிதான்? இப்போ இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி வீதம் கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வாறு இருந்தது? 2019 சும்மா சொல்லுகிறேன்னா 2019 6ஆக இருந்தது, 2020 அது 5.5 இருந்தது, 2021 4.3 இருக்குது, 2022 3.8 இவ்வாறு இருக்கிறது. 2 புள்ளி விவரங்களை சொன்னால்
அதன் மூலமாக சொல்ல வருகிற பிரதானமான செய்தி இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி வீதம் தொடர்ச்சியாக குறைவடைந்து செல்கிறது. அப்ப அந்த விடயம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அதை சொல்லாம வெறும் புள்ளி விவரங்களை சொல்லி அப்படி எழுதக்கூடாது. ஒரு அறிக்கை கருத்தை வெளிப்படையாக தருவதாக இருக்க வேண்டும். அறிக்கையில் கூறப்படுகின்ற கருத்துக்களை ஆதாரப்படுத்தத்தக்க புள்ளி விவரங்கள் இயலுமான சந்தர்ப்பங்களில் எல்லாம் இணைக்கப்பட வேண்டும். ஒரு விடயத்தை சொல்லுகிற போது விடயத்தை ஆதாரப்படுத்துவதற்கான தகவல்கள், தரவுகள், புள்ளி விவரங்கள் இயலுமான சந்தர்ப்பங்களில் எல்லாம் அறிக்கைகளில் உள்ளடங்க வேண்டும். மிக முக்கியமானது, அறிக்கை உரிய காலத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அறிக்கை உரிய காலத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் எளிமையாக இவ்வாறு நோக்குகின்ற போது அறிக்கையானது உண்மையானதாகவும் செம்மையானதாகவும் முழுமையானதாகவும் உரிய தேவையை ஈடு செய்யும் வகையிலும் சுருக்கமாக சிக்கனமாக வாசிப்பவர்களை கவரும் வகையில் சிக்கலற்ற எல்லோராலும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வடிவத்தில் உரிய காலத்தில் சமர்ப்பிக்கப்படுவதாக இருக்க வேண்டும் என எளிமையாக சொல்லலாம். இருந்தாலும் நாங்கள் சொன்ன ஒவ்வொரு விடயத்தை நீங்கள் தனித்தனியாக அட்டவணைப்படுத்தி எழுதி கொள்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும். சரிதானே? சரி, அடுத்த இன்னும் ஒரு கேள்வி. இது கடந்த கால வினாத்தாளில் வினவப்பட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய பரீட்சை அல்ல, முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் தொடர்புடைய பரீட்சைகளில் அலுவலக முறைமை மற்றும் அலுவலக முகாமை தொடர்பான வினாத்தாளில் கேட்கப்பட்டிருக்கு. அறிக்கைகளில் பொதுவாக அவதானிக்கப்படக்கூடிய குறைபாடுகள் எவை? அறிக்கைகள் தயாரிக்கப்படும் போது பொதுவாக ஏற்படக்கூடிய மட்டுப்பாடுகளும் விடுபாடுகளும் எப்படியும் கேட்கலாம். இதுதானே அறிக்கைகளில் பொதுவாக அவதானிக்கப்படக்கூடிய குறைபாடுகள் எவை என்று கேட்கலாம். அல்லது அறிக்கைகளை தயாரிக்கும் வேளைகளில் சாதாரணமாக ஏற்படக்கூடிய மட்டுப்பாடுகள் மற்றும் குறைபாடுகள் எவை என்று சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்கிற போது நீங்கள் சொல்ல வேணும், நாங்கள் மேலே ஒரு பந்தியில் என்னென்ன விடயங்கள் சிறப்பாக இருக்கின்றால் அறிக்கை சிறப்பாக இருக்கும் என்று சொன்னோமோ அதையெல்லாம் இல்லாமல் இருக்கிற போது நாங்கள் அதை பொருத்தமற்ற அறிக்கை என்று சொல்லலாம். மேலே சொன்னோம் தானே, தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே நாங்கள் அறிக்கையில் அவதானக்கூடிய குறைபாடுகள் அறிக்கை தெளிவற்றதாக பயன்படுத்துபவர்களால் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழிநடையில் அமையாது இருத்தல், அறிக்கை தெளிவற்றதாகவும் நீண்டதாகவும் அறிக்கையை பயன்படுத்துபவர்கள் விளங்கிக் கொள்ளத்தக்க மொழிநடையில் அமையாமலும் இருப்பது. இரண்டாவது, முக்கியமான தரவுகள், தகவல்கள், விடயங்கள் தவறவிடப்பட்டிருத்தல் அல்லது உள்ளடங்காமல் இருத்தல். முக்கியமான தரவுகள், தகவல்கள், விடயங்கள் அறிக்கையில் உள்ளடங்காமல் இருத்தல். தேவையற்ற விடயங்கள், தகவல்கள் அறிக்கையில் சேர்க்கப்பட்டிருத்தல். விடயங்கள் திட்டவட்டமாக தெளிவாக கூறப்படாமல் இருத்தல். என்ன சொல்றாருன்னு விளங்காது. என்னமோ சொல்லுகிறார், ஆனா ஓமென்று சொல்றாரா இல்லைன்னு சொல்றாரா என்று தெரியாது. விடயங்கள் திட்டவட்டமாக தெளிவாக, அதாவது வரையறை செய்யப்படாமல் இருத்தல். பின்னணைப்பாக காட்டப்பட வேண்டிய தகவல்கள், தரவுகள், வரைபடங்கள், ஆவணங்கள் போன்றவை அறிக்கையினுள் உள்ளடங்கி இருத்தல். சில விடயங்களை பின்னணைப்பாகத்தான் காட்ட வேண்டும், அதுகளை கொண்டு வந்து நடுவுகளில் போடக்கூடாது. அப்போ பின்னணைப்பாக காட்டப்பட வேண்டிய தகவல்கள், தரவுகள், அறிக்கைகள், ஆவணங்கள், புள்ளி விவரங்கள் போன்றவை அறிக்கையில் இடம்பெறுதல். அறிக்கையை மிகச் சுருக்கமாக தயாரித்து தகவல்களை இணைக்காமல் இருத்தல். அது சுருக்கமாக தயாரிக்கணுன்றதுக்காக மிகவும் சுருக்கமாக தயாரித்து அது தொடர்பான தகவல்கள், இணைப்புகள் அல்லது பின்னணைப்புகளை வழங்காமல் இருப்பதும் அறிக்கையினுடைய குறைபாடு. அறிக்கையை மிகச் சுருக்கமாக தயாரித்து தேவையான தகவல்கள், தரவுகள், பின்னணைப்புகளை இணைக்காமல் இருத்தல்.
காலதாமதமாக அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுதல் போன்றவை அறிக்கையிடுதல் தொடர்பாக அவதானிக்கப்படக்கூடிய குறைபாடுகளாக இருக்கிறது. அறிக்கையிடுதல் தொடர்பாக உங்களுக்கு இதுவரையில் நாங்கள் என்னென்ன விடயங்கள் பார்த்திருக்கிறோம். அறிக்கைகள் என்றால் என்ன அல்லது அறிக்கையிடுதல் என்றால் என்ன என்பது பார்த்திருக்கிறோம். இரண்டாவது, அறிக்கைகளின் வகைகள் சிலவற்றை பேசி அது தொடர்பாக எளிமையாக விளங்கப்படுத்தி இருக்கிறோம். மூன்றாவது, அறிக்கை ஒன்றில் உள்ளடங்குகின்ற முக்கியமான பாகங்கள் அல்லது அறிக்கை ஒன்றின் பிரதானமான உறுப்புக்களவை என்று சொல்லி அதுக்கு 7 விதமான உறுப்புக்கள் இருப்பது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். சிறந்த அறிக்கை ஒன்று கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் அல்லது சிறந்த அறிக்கையிடல் தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளவை என்று கேட்கப்பட்டால் எங்களால் இப்போ விடி எழுத இயலும். அதை பற்றி பார்த்திருக்கிறோம். அறிக்கைகளில் உங்களால் அவதானிக்கப்பட்ட பொதுவான குறைபாடுகள் எவை என்று கேட்டாலும் நாங்கள் ஒரு 7-8 விடயம் எழுதக்கூடியதாக படித்திருக்கிறோம். சரிதானே? இதற்கு மேலதிகமாக பொதுவாக அறிக்கைகளின் அமைப்பு என்று கேட்கப்பட்டாலும் நீங்கள் பொதுவாக ஒரு அறிக்கை எவ்வாறு அமைதல் வேண்டும், அறிக்கையினுடைய அமைப்பு என்ன என்று கேட்கப்பட்டால் நீங்கள் அறிக்கையின் முக்கியமான பாகங்களை சொல்வது போலவே அதை சொல்லலாம். அறிக்கைக்கான தலைப்பு அல்லது அறிக்கைக்கான அறிமுகம் என்ன, அறிக்கையினுடைய தலைப்பு, அடுத்தது அறிக்கையின் முகவுரை என்று பார்க்கிறாங்க, அல்லது அறிக்கையினுடைய அறிமுகம் என்று அதை சொல்லலாம். முகவுரை தான் அறிக்கைக்கான அறிமுகம். ஒரு தலைப்பும் வேணும் அறிக்கைக்கு, அதையும் சொல்லணும். அறிக்கையினுடைய தலைப்பு, அறிக்கைக்கான அறிமுகம், தகவல்கள் சேகரிக்கப்பட்ட முறைமை, தகவல்கள் பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக கிடைத்த பெறுவேறுகள், தர்க்க ரீதியாக கண்டறியப்பட்ட முடிவுகள், குறித்த விடயம் தொடர்பான சிபாரிசுகள் மற்றும் பரிந்துரைகள், அவசியமான சந்தர்ப்பங்களில் அதற்கான பொழிப்புக்கள் மற்றும் பின்னணைப்புகள், அதற்கான சமரியையும் சந்தர்ப்பத்துக்கு போடலாம். அதற்கான பொழிப்புக்கள் மற்றும் பின்னணைப்புகள், நன்றி கூறல் போன்ற விடயங்கள் அறிக்கையினுடைய அமைப்பில் அடங்கும். அறிக்கையினுடைய அம்சங்கள் என்று கேட்டாலும், ஒரு அறிக்கையின் உள்ளடக்கம் அல்லது அறிக்கையினுடைய அமைப்பு என்று கேட்கப்பட்டாலும் நீங்கள் ஒரே விதமாகவே விட எழுதலாம். அறிக்கையினுடைய தலைப்பு, அறிக்கையினுடைய அறிமுகம் அல்லது முகவுரை, தகவல்கள் சேகரிக்கப்பட்டது தொடர்பான தரவுகள் சேகரிக்கப்பட்டதுக்கான முறைமை, தகவல்கள் பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக கிடைத்த பெறுபேறுகள், அடையப்பெற்ற தர்க்க ரீதியான முடிவுகள் மற்றும் தீர்மானங்கள், குறித்த விடயம் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற சிபாரிசுகள், பரிந்துரைகள், பொழிப்புகளும் பின்னணைப்புகளும், நன்றி கூறல் போன்ற விடயங்கள் அறிக்கையில் இடம்பெறலாம். அப்போ அறிக்கைகளினுடைய அமைப்பு ஒன்று எவ்வாறு அமைய வேண்டும், அறிக்கையினுடைய பாகங்களவை அல்லது அறிக்கை ஒன்றில் உள்ளடங்கும் விடயங்களவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இப்படி விடை எழுதலாம். சில வேளைகளில் ஒரு அறிக்கை தயாரிப்பதன் படிமுறைகளவை என்று கேட்பார்கள். அறிக்கையின் அம்சம் வேறு, நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டிங் செய்கிற போது அதுக்குரிய ஸ்டெப்ஸ் என்ன என்று கேட்குறாங்க. சரிதானே? அறிக்கை இடுதல் படிமுறைகள் எவை? அறிக்கை இடுதலின் படிமுறைகள் என்று கேட்கிற போது அறிக்கை தயாரித்தல் தொடர்பாக பின்பற்றப்படுகின்ற தர்க்க ரீதியான படிமுறை ஒழுங்கு என்ன என்று தெரிஞ்சு வச்சிருக்கவங்க. சரிதானே? ஒரு அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக எவ்வாறான படிமுறைகள் காணப்படுகிறது? முதலில் அறிக்கையின் நோக்கம் தொடர்பாக நிச்சயித்துக் கொள்ளுதல் அல்லது தெளிவுபடுத்திக் கொள்ளுதல். முதலாவது படிமுறை என்ன? நான் ஏன் இந்த அறிக்கையை எழுதுகிறேன் என்பது தொடர்பாக அறிக்கையிடுதலின் நோக்கம், அறிக்கையின் உள்ளடக்கம் தொடர்பில் நிச்சயித்துக் கொள்ளுதல் அல்லது தீர்மானித்துக் கொள்ளுதல் முதலாவது விடயம். சரிதானே? நான் ஏன் இந்த அறிக்கையை எழுதுகிறேன், இந்த அறிக்கையில் என்ன விடயங்கள் அல்லது என்ன விடயங்கள் உள்ளடங்க போகிறது, என்னுடைய அறிக்கை என்ன நோக்கத்துக்காக செய்யப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வதுதான் முதலாவது விடயம். அப்போ
அறிக்கை இடுதலின் நோக்கம் மற்றும் அறிக்கையின் உள்ளடக்கங்கள் தொடர்பாக நிச்சயித்து கொள்ளுதலும் தெளிவுபடுதல் அல்லது நிச்சயித்துக் கொள்ளுதல், தீர்மானித்தல், அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். முதலாவது என்ன செய்றீங்க, நாங்கள் அறிக்கை ஏன் எழுதுகிறோம், என்னென்ன விஷயங்களை அறிக்கையில் உள்ளடக்க போகிறோம். ஆகவே அறிக்கை எழுதலின் நோக்கம் மற்றும் அறிக்கையின் உள்ளடக்கம், அறிக்கை எழுதலின் நோக்கம், அறிக்கையின் உள்ளடக்கம் என்பவை தொடர்பாக தெளிவாக நிச்சயித்துக் கொள்ளுதல். இரண்டாவது, தொடர்புடைய தகவல்களை சேகரித்தல். என்னென்ன விஷயத்தை பற்றி அறிக்கையில உள்ளடக்க போகிறோம் என்று தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நாங்கள் தகவல்களை சேகரிக்கலாம். அப்ப இரண்டாவது, தொடர்புடைய தகவல்களை சேகரித்தல். மூன்றாவது, தகவல்களை செய்முறைப்படுத்துதலும் பகுப்பாய்வு செய்தலும். பெற்றுக்கொள்ளப்பட்ட டேட்டாவை நீங்கள் ப்ரோசஸ் பண்ணி அனலைஸ் பண்றீங்க. செய்முறைக்கு உட்படுத்துதலும் பகுப்பாய்வு செய்தலும். அது தரவுகள் தனித்தனியாக கிடைக்கும், ரோ டேட்டாவா கிடைக்கும். அதை எடுத்து வச்சுக்கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்குரிய சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்கு, இப்போ மென்பொருட்கள் எல்லாம் இருக்கு. அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் பேசுவது என்னுடைய அறிவீனத்தை காட்டுவதாக இருக்கும். சரிதானே? நீங்கள் 3வது பேப்பருக்கு படிக்கிற நேரத்தில் அதை பற்றி படித்து கொள்ளுவீங்க. நான் அதுக்குள்ள வர இல்லை. இப்போது 3வது கர்மமாக என்ன செய்ய போகிறோம், பெறப்பட்ட தகவல்களை செய்முறைக்குட்படுத்தலும் பகுப்பாய்வு செய்தலும். 4வது, அறிக்கை எழுதுவதற்கு தயார்படுத்தல். அறிக்கை எழுதுவதற்கு தயார்படுத்தல் என்று சொன்னால், செய்முறைக்கு உட்படுத்தப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்ட தகவல்களின் மூலமாக பெறப்பட்ட முடிவுகள், தர்க்க ரீதியான முடிவுகள் என்பவற்றை நிரல்படுத்தி அறிக்கை எழுதுவதற்கு தயாராகுதல். 5வது, அறிக்கை எழுதுதலும் சமர்ப்பித்தலும் அல்லது அறிக்கை தயாரித்தலும் சமர்ப்பித்தலும். இப்போ உங்களுக்கு ஒரு படிமுறை ஒன்று விளங்கி இருக்கு, ஒரு தர்க்க ஒழுங்கு. முதலாவது, அறிக்கை இடுவதற்கான நோக்கம் மற்றும் அறிக்கையின் உள்ளடக்கம் என்பவை தொடர்பாக தெளிவாக நிச்சயித்துக் கொள்ளுதல். இரண்டாவது, தொடர்புடைய விடயப்பரப்பு சம்பந்தமான தகவல்களை சேகரித்தல். மூன்றாவது, தகவல்களை செய்முறைக்கு உட்படுத்தல், பகுப்பாய்வு செய்தல், ஒழுங்கமைத்தல். தகவல்களை ப்ரோசஸ் பண்றது, செய்முறைக்கு உட்படுத்துதல், ஒழுங்கமைத்தல், பகுப்பாய்வு செய்தல், அனலைஸ் பண்றது. 4வது, தகவல் பகுப்பாய்வின் மூலமாக பெறப்படுகின்ற முடிவுகள் மற்றும் தர்க்க ரீதியான பெறுவேறுகளை உள்ளடக்கியதாக அறிக்கை எழுதுவதற்கான தயார்படுத்தல் மேற்கொள்ளுதல். இந்த ரிசல்ட்ஸ்கள் எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு அனலைஸ் பண்ணி பார்த்து அதால் நீங்கள் என்னென்ன விஷயம் கண்டீங்க அதில் எல்லாத்தையும் குறித்து இப்போ அறிக்கை எழுதுறதுக்குரிய விடயங்களை தயார் செய்து கொள்வீங்க. இப்போ தகவல்களை செய்முறைக்கு உட்படுத்தி பகுப்பாய்வு செய்து ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக பெறப்படுகிற பெறுபேறுகள் மற்றும் தர்க்க ரீதியான தீர்மானங்களை அறிக்கை எழுதுவதற்காக நிரல்படுத்துதல் அல்லது தயார்படுத்துதல். 4வது. 5வது, அறிக்கையினை தயாரித்தலும் சமர்ப்பித்தலும் என்கிற 5 படிமுறைகளுக்கூடாக அறிக்கை எழுதுதல் என்பது அமைந்திருக்கும். சரிதானே? இந்த விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்காக உங்களுக்கு சில நிமிடங்கள் தான். சரி பிள்ளைகள், நாங்கள் 2வது விடயமாக கூட்டம் என்பது தொடர்பாக பார்ப்போம். சரிதானே? இந்த கூட்டங்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் வினவப்பட்ட வினாக்களை அடிப்படையாக கொண்டு கூட்டம் பற்றி ஒரு 2 அல்லது 3 விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம். அலுவலகங்களில் நடைபெறுகிற கூட்டங்கள் உரிய இலக்கினை அல்லது எதிர்பார்த்த நோக்கங்களை அடைய முடியாமைக்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது கூட்டங்கள்
வெற்றி அளிக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? கூட்டம் என்றா என்னென்றெல்லாம் உங்கள்கிட்ட வேற விளக்கம் கேட்க மாட்டாங்க, சரிதானே? கூட்டம் என்று சொல்லி சொன்னா அப்ப உங்களுக்கு தெரியும், நிறுவனத்துல பலரை ஒன்றாக அமர்த்தி தகவல்களை கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு செயற்பாடாக கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அலுவலகத்தில் பல்வேறு விதமான கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. தற்காலத்தில் நேரடியான கூட்டங்கள் மட்டுமல்ல, இணைய வழி மூலமான கூட்டங்கள் நடைபெறுகிறது என்று எல்லாம் நீங்கள் எழுதி போடுவீங்க. அது உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க கூட்டம் என்றால் என்ன என்று சொல்லி. கூட்டம் ஒன்று நடைபெறுகிற போது அது இலக்கு, இந்த கூட்டத்தினாலே அவர்கள் அடைய எதிர்பார்க்கின்ற பெறுபேறுகள் அல்லது இலக்குகள் அடையாமல் தவிர்க்கப்படுகிறது, அல்லது இலக்கை அடைய முடியாமல் கூட்டங்கள் தோல்வி அடைகின்றன. இப்போ கூட்டங்கள் வெற்றி அளிக்காமைக்கான காரணங்கள் என்ன, அல்லது கூட்டங்கள் தோல்வி அடைவதற்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ முதலாவது, பொருத்தமானவர்கள் கூட்டத்துக்கு அழைக்கப்படாமை, பொருத்தமற்றவர்கள் கூட்டத்துக்கு அழைக்கப்படுதல். இந்த ரெண்டும் சேர்த்து ஒரே விடயமாக எழுதலாம். கூட்டங்கள் தோல்வி அடைவதற்கான காரணம் முதலாவது, குறித்த விடயத்தோடு தொடர்புடையவர்கள் அல்லது அழைக்கப்பட வேண்டியவர்கள் கூட்டத்துக்கு அழைக்கப்படாமை, தொடர்பற்றவர்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ளுதல். அதாவது பொருத்தமானவர்கள் தவறவிடப்படுதல், பொருத்தமற்றவர்கள் அழைக்கப்படுதல். இது கூட்டங்கள் தோல்வி அடைவதற்கு முதலாவது காரணம், சரிதானே? கூட்டத்துக்கு ஒரு ஆளை யாரை கூப்பிட வேணும் என்பது தொடர்பான சரியான தீர்மானம் இல்லை. பொருத்தமற்றவர்கள் அழைக்கப்படுத்தலும், பொருத்தமானவர்கள் தவறவிடப்படுதலும். இரண்டாவது, தீர்மானம் எடுக்கும் அதிகாரமற்றவர்கள் பிரதிநிதிகளாக கூட்டத்தில் கலந்து கொள்ளுதல். இப்போ நீங்கள் எல்லாம் கூட்டங்களில் இருக்கிற நீங்கள் தானே, போலீஸ் பொறுப்பதிகாரி சமூகம் அளிக்க வேண்டிய கூட்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சாஜன் அல்லது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் சமூகம் அளிப்பார். அவர் என்ன கேட்டாலும் நான் ஐயாட்ட சொல்றேன், கேட்டு சொல்றேன், ஐயாவுக்கு சொல்றேன், கேட்டு சொல்றேன் என்று மாறி மாறி ரெண்டு விடயத்தையும் அடிக்கடி சொல்லிக் கொண்டு நான் சொல்றேன், நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார். அல்லது ஃபோன் பண்ணிட்டு சார் எடுக்கிறார் இல்லை என்று சொல்லுவார். இதுதான் இரண்டாவது விடயம். எப்படி கூட்டத்தில் தீர்மானம் எடுப்பதற்கு உரிய அதிகாரமற்றவர்கள் பிரதிநிதிகளாக கலந்து கொள்வது, ரெப்ரசன்டேட்டிவா வர்றது, இதுக்கும் கூட்டம் தோல்வி அடைகிறதுக்கு ஒரு காரணம். முதலாவது என்ன சொன்னாங்க? பொருத்தமானவர்கள் அழைக்கப்படாமை, பொருத்தமற்றவர்கள் அழைக்கப்படுதல். இரண்டாவது, தீர்மானம் எடுப்பதற்கு அதிகாரமுடையவர்கள் கலந்து கொள்ளாமல் அதிகாரமற்ற பிரதிநிதிகள் கலந்து கொள்வது. மூன்றாவது, பொருத்தமான நிகழ்ச்சி நிரல் காணப்படாமை அல்லது பொருத்தமான முறையில் நிகழ்ச்சி நிரல் திட்டமிடப்படாமை. என்ன விடயம் எவ்வளவு நேரத்துக்குள்ள கதைக்கிறது என்ற திட்டமிடாமல் சில கூட்டங்கள் எல்லா அவசியமும் கதைப்படும், சமையல் குறிப்புகள் உட்பட கதைப்பாங்க. அப்ப மூன்றாவது விடயம், கூட்டத்திற்கான நிகழ்ச்சி நிரல் இல்லாமை அல்லது பொருத்தமற்ற நிகழ்ச்சி நிரல் காணப்படுதல். எப்படி வேணும்னாலும் எழுதலாம். நிகழ்ச்சி நிரல் இல்லாமை, சில வேளை நிகழ்ச்சி நிரல் இருக்கும், பொருத்தமற்ற நிகழ்ச்சி நிரல். அப்போ சீரான நிகழ்ச்சி நிரல் காணப்படாமை அல்லது பொருத்தமற்ற நிகழ்ச்சி நிரல் இருத்தல். நான்காவது, கூட்டங்களில் கலந்து கொள்பவர்கள் போதிய ஆயத்தமில்லாமல் கூட்டங்களில் கலந்து கொள்ளுதல். கூட்டத்துக்கு வருகிறார்கள், ஏதோ போய் தலையை காட்டி கையெழுத்த வச்சுட்டு வருவாங்க. அதிகாரம் உள்ளவர்கள் வருவார்கள், அது வருவாங்க, போதிய ஆயத்தம் இல்லாமல் வருவார்கள். கூட்டங்களில் கலந்து கொள்பவர்கள் போதிய ஆயத்தமின்றி கூட்டங்களுக்கு சமூகம் அளித்தல். நீண்ட நேரம் கூட்டத்தினை நடத்துதல். சில 9 மணிக்கு தொடங்கினால் மதிய சாப்பாடு நேரம் கடந்தும் கூட்டம் நடக்கும். எல்லாருமே செத்து சுண்ணாம்பா போயிடுவான். ஒரு விஷயம் என்ன சொன்னாலும் ஓமம் சொல்லுவான், அப்புறம் அவனே மறந்துடுவான். இப்போ நீண்ட நேரம் கூட்டத்தை நடத்துதல். பொருத்தமற்ற நேரம் மற்றும் பொருத்தமற்ற சூழல் காரணமாகவும் கூட்டங்கள் தோல்வியடையும். பக்கத்துல திருவிழா ஸ்பீக்கர் கட்டி பாட்டு போடுவாங்க, நாங்கள் கூட்டத்தை போட்டு விட்டோம்னா அவ்வளவுதான், இதுதானே? அப்போ பொருத்தமற்ற நேரத்தில் பொருத்தமற்ற
அமைவிடத்தில் கூட்டங்கள் நடத்தப்படுவது. இவ்வாறான குறைபாடுகள் காரணமாக கூட்டங்கள் வினைத்திறனற்றவையாக, உரிய இலக்குகளை அடைவதற்கு பயனற்றவையாக காணப்படுகிறது. சரி, அப்போ கூட்டங்கள் வெற்றி அளிக்காமைக்கான காரணங்கள் என்ன என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த விடயத்தை அவர்களுக்கு சொல்லலாம். இவ்வளவு விடயத்தையும் திருப்பி நீங்கள் குறித்து கொள்ள வேணும். இந்த ஒளிப்பதிவு ஒரு கால் பார்த்து கொள்வது நல்லது. சரிதானே? அடுத்தது, சிறந்த கூட்டம் ஒன்றை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னாயத்த நடவடிக்கைகள் எவை? சிறந்த கூட்டம் ஒன்றை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னாயத்த நடவடிக்கைகள் எவை? முதலாவது விடயம், கூட்டம் நடத்தப்படுவதற்கான நோக்கத்தை தெளிவாக வரையறை செய்து கொள்ளுதல். கூட்டம் ஏன் நடத்தப்படுகிறது, அதில் என்னென்ன விடயங்கள் கலந்துரையாடப்பட இருக்கின்றன என்பது தொடர்பாக தெளிவான வரையறை உண்டு. தெளிவாக அதை எல்லப்படுத்தி கொள்ள வேணும். இப்போ கூட்டங்கள், சிறந்த கூட்டம் ஒன்றை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னாயத்த நடவடிக்கை. முதலாவது விடயம், கூட்டத்தின் நோக்கம் மற்றும் கூட்டத்தில் கலந்துரையாடப்பட வேண்டிய விடயங்களின் உள்ளடக்கம் தொடர்பாக தெளிவான வரையறை செய்து கொள்ளுதல். இரண்டாவது, நிகழ்ச்சி நிரலை சிறப்பான முறையில் திட்டமிடுதலும் தயாரித்தலும். நிகழ்ச்சி நிரலினை சிறப்பான முறையில் திட்டமிடுதலும் தயாரித்தலும். அதன் பிரதியை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் சகல அங்கத்தவர்களும் அனுப்பி வைத்தல் வேண்டும். மூன்றாவது, நேர திட்டமிடுதலும் அமுலாக்கலும். ஒவ்வொரு விடயங்களும் கலந்துரையாடுவதற்குரிய பொருத்தமான அளவு நேரத்தை ஒதுக்குதல் மற்றும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் விடயங்கள் கலந்துரையாடப்படுவதை உறுதி செய்தல். ஒவ்வொரு விடயத்துக்கு முறைய நேர ஒதுக்கீடு செய்து கொடுக்க வேண்டும். அந்த ஒரு விடயம் எப்போ தொடங்கி 10 மணிக்கு தொடங்கி 10:10 வரைக்கும் குடிநீர் தொடர்பாக பேசப்படும். 10:10 இருந்து 10:15 வரைக்கும் மின்சாரம் தொடர்பில் பேசப்படும். இப்படி குறித்த விடயங்கள் கலந்துரையாடுவதற்கென நேர ஒதுக்கீட்டினை திட்டமிடுதல். தீர்மானம் மேற்கொள்ள வேண்டிய விடயங்களை அடையாளம் கண்டு அதற்குரிய நேரத்தை திட்டமிட வேண்டும். என்னென்ன விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசி ஒரு தீர்மானம் எடுக்க வேணும் என்பது தொடர்பாக அந்த விடய பரப்புகளையும் அதில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தீர்மானங்களையும் அடையாளம் காணுதல். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு மேல நேரங்களை ஒதுக்கி கொள்ள வேண்டும். பொருத்தமான வகையில் மண்டபம், ஒலி அமைப்பு போன்றவை தீர்மானிக்கப்பட வேண்டும். கூட்டத்துக்கான பொருத்தமான வகையிலான கூட்ட மண்டபம், ஒலி அமைப்பு போன்றவை தீர்மானிக்கப்பட வேண்டும். கூட்டத்துக்கு வருகை தருபவர்களுக்கான வாகன தரிப்பிட வசதி, சாரதிகளுக்கான ஓய்வு வசதி, அவர்களுக்கான உபசரணை வசதி, கூட்டத்தில் பங்கு பெற்றவர்களுக்கான தேநீர், சிற்றுண்டி மற்றும் உபசரிப்பு வசதிகள் போன்றவை உரிய வகையில் திட்டமிடப்பட வேண்டும். மண்டபத்தில் இருக்கைகள் தகுதி நிலைமைகளுக்கு ஏற்ப ஒழுங்கமைக்கப்படுதல் வேண்டும். யார் எங்க இருக்க வேணும் என்று சீட்ல பேரெல்லாம் எழுதியொட்டி அவர்களுடைய தகுதி தராதரங்களுக்கு ஏற்ற விதமாக அவர்களுக்கு இருக்கைகள் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். ஜிஏ கொண்ட 3வது வரிசையில விட்டுட்டு டிஎஸை கொண்டு வந்து 1வது வரிசையில போட்டு விட்டா 2 பேரும் எழுப்பி போயிடுவாங்க. ஜிஏ கோபத்தில் போயிடுவார், டிஎஸ் கூச்சத்தில் போயிடுவார். அப்போ அந்தந்த பதவி நிலைகள் அவர்களுடைய தரநிலைகளுக்கு ஏற்ற விதமாக மண்டபத்தில் இருக்கை ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கூட்ட குறிப்பு எழுதுதல் தொடர்பான விடயங்கள் மற்றும் கூட்டத்தில் சமர்ப்பணங்களுக்கான கருவிகள், பிரசன்டேஷன் செய்ய போறீங்கன்னா அதுக்குரிய கருவிகள், ஏற்கனவே ஒலி வாங்கிகள், ஒளி அமைப்பு போன்றவை சரிபார்க்கப்படுதல் வேண்டும். இப்போ இந்த ஒரு கூட்டம் தொடர்பாக சிறப்பான ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளவை
என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இவ்வளவு விடயமும் சிறப்பாக சொல்ல வேண்டும். சரிதானே? ஒரு கூட்டத்துக்கான முன் தயாரிப்பு நடவடிக்கைகள், சிறந்த கூட்டம் ஒன்றுக்காக மேற்கொள்ள வேண்டிய முன் தயாரிப்பு கேட்டால் எழுதுறது மட்டுமில்லை, உண்மையா இது ஏன் உங்கள்ட்ட கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு உத்தியோகத்தை உங்களிடம் பொறுப்பாக ஒரு கூட்டம் தரப்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துவதாக நீங்கள் இருந்தால் இதெல்லாம் பார்த்து ஒழுங்குபடுத்த உங்களுக்கு தெரியுமா என்று தான் கேட்குறாங்க. இப்போதைக்கு புத்தகத்தில் படிச்சுட்டு போய் சோதனை எழுதுவோம், பிறகு வேலை என்று வருகிற போது வேலை என்று வந்துட்டால் வெள்ளைக்காரன் என்பது போல நீங்கள் இந்த விடயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ முதலாவது கூட்டத்தில் கலந்துரையாடப்பட வேண்டிய விடய உள்ளடக்கத்தையும் கூட்டத்தின் நோக்கத்தையும் தெளிவாக தீர்மானித்துக் கொள்வது, கூட்டத்துக்கான நிகழ்ச்சி நிரலை திட்டமிடுதல், அவ்வாறு திட்டமிடுகிற போது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் என நேரங்களை ஒதுக்கிக் கொள்வது, ஒவ்வொரு விடயத்திலும் மேற்கொள்ள வேண்டிய தீர்மானங்களை அடையாளப்படுத்துவது. தீர்மானங்கள்னா உதாரணத்துக்கு படகு கட்டணத்தை தீர்மானிக்க வேணும், போக்குவரத்து கட்டணத்தை தீர்மானிக்க வேணும், 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு காசு தீர்மானிக்க வேணும். அதான் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக ஓட்டோக்காரர், போட்காரர் எல்லாரும் வருகிற ஒரு போக்குவரத்து சம்பந்தமான கூட்டமாக இருந்தால் மினிமஸ்காரர், சிடிபிக்காரர், போட்காரர், கார், 3 வீல் எல்லாம் வராங்க. அப்போ என்னென்ன விடயங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவ்வளவு நேரம் ஒதுக்க வேணும், தீர்மானம் மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் இவை, குறிப்பிட்ட நேரத்துக்குள் கூட்டத்தை முடிவு செய்வதற்காக பொருத்தமான வகையில் முழு நேரமும் பங்கீடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி நிரலை தயாரிக்க வேண்டும், நிகழ்ச்சி நிரலின் பிரதியை சகல அங்கத்தவர்களுக்கும் அனுப்ப வேண்டும், அவ்வாறே கூட்டத்துக்கான ஒழுங்குகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும், கூட்ட மண்டபம், இருக்கை வசதிகள், இருக்கை ஒழுங்கு என்பதை சிறப்பான முறையில் தீர்மானிக்கப்பட வேண்டும், சிற்றுண்டி, தேநீர் மற்றும் உபசரண வசதிகள் தீர்மானிக்கப்பட வேண்டும், வாகன தரிப்பிடங்கள், வாகன சாரதிகளின் ஓய்வு வசதிகள், அவர்களுக்கான உபசரண வசதிகள் தீர்மானிக்க வேண்டும், கூட்டங்களில் குறிப்பெழுதுபவர்கள், ஒளிப்பதிவு செய்பவர்கள், ஊடகவியலாளருக்கான இருக்கைகள் போன்றவை ஏற்பாடு செய்ய வேண்டும். இவ்வாறு பல்வேறு விடயங்கள் ஒழுங்கு செய்வதன் மூலமாக ஒரு சிறந்த கூட்டத்துக்கான முன் தயாரிப்பினை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இரண்டாவது, கூட்டம் நடைபெறும் போது அதனை சிறப்பாக முகாமை செய்வதற்கான நடவடிக்கைகள் எவை என்று கேட்கிறேன். கூட்டம் ஒன்று நடைபெறும் போது அக்கூட்டத்தினை சிறப்பாக முகாமை செய்வதற்கான நடவடிக்கைகள் எவை? இதை வேறு மாதிரியெல்லாம் கேட்கலாம். சரிதானே? ஒரு சிறந்த கூட்டம் ஒன்றை நடாத்தும் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் அவை, சிறந்த கூட்டம் ஒன்றில் நீங்கள் அவதானிக்கக்கூடிய பண்புகள் அவை என்றெல்லாம் கேட்பார்கள். நாங்கள் முதலாவதே ஒரு கூட்டம் தோல்வியடைகிறதுக்கான காரணங்களை தான் படிச்சினாங்க. இப்போ ஒரு சிறந்த கூட்டம் ஒன்று, அதாவது நடைபெறுவதற்கு முன்பாக முன் தயாரிப்பை பற்றி சொல்லிட்டேன். ஒரு கூட்டம் ஒன்று நடைபெறும் போது அதை வினைத்திறன் உள்ளதாக அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான செயற்பாடுகள் அவை என்று கேட்கப்பட்டால், நாங்கள் கூட்டத்தை பொருத்தமான வகையிலே ஆரம்பிப்பது, கூட்டத்தை பொருத்தமான வகையில ஆரம்பிப்பது, அழைக்கப்பட்டவர்கள், கூட்டத்திற்கு வருகை தந்தவர்கள் ஆகியோரை வரவேற்று சுருக்கமாக கூட்டம் நடத்தப்படுவதற்கான நோக்கம் மற்றும் கலந்துரையாடப்படும் விடயங்களின் உள்ளடக்கம் பற்றி தெளிவுபடுத்த வேண்டும். கூட்டத்தை உரிய நேரத்தில் ஆரம்பித்தல் முதலாவது. இதுதானே? கூட்டத்தை உரிய நேரத்தில் ஆரம்பித்தல், கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், சமூகம் அளித்தவர்கள் ஆகியோரை வரவேற்றலும், கூட்டம் நடத்தப்படுவதற்கான நோக்கம் மற்றும் கலந்துரையாடலின் உள்ளடக்கம் தொடர்பாக சுருக்கமாக அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். கூட்டத்திற்கு வருகை தந்தவர்கள் தொடர்பில், கூட்டத்திற்கு சமூகம் அளித்தவர்கள் வரவை பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வச்சிருக்க வேண்டும். அது அங்கே சுற்றி சுழண்டு தெரியும். சரிதானே? கூட்டத்திற்கு வருகை தந்தவர்களுடைய வரவினை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அங்கத்தவர்களின் வரவு தொடர்பாக பரிசீலனை செய்யலாம்.
அங்கத்தவர்களுடைய வரவு தொடர்பாக பரிசீலனை செய்கிறேன்டா உரியவர்கள் சுகாதாரம் தொடர்பாக ஆர்டிஎச்எஸ் வந்துட்டாரா, எலக்ட்ரிசிட்டி போர்ட் சூப்பரண்டன் வந்திருக்கிறாரா, இன்ஜினியர் வந்திருக்கிறாரா, வாட்டர் போர்ட் இன்ஜினியர் வந்துட்டாரா, இரிகேஷன் இன்ஜினியர் வந்துட்டாரான்னு சம்பந்தப்பட்டவர்கள் வருகை தந்திருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுதல். சரிதானே? அங்கத்தவர்களின் வருகை தொடர்பாக பரிசீலனை செய்து அழைக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை வைத்துக் கொண்டு சமூகம் அளித்திருக்கிறார்களா என்பதை பார்த்துக் கொள்ளுதல். அறிமுகமற்றவர்களுடைய புதியவர்களுடைய கூட்டமாக இருந்தால் மட்டும் அறிமுகம் செய்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் வளமையாக கிராம அலுவலர்களுடைய கூட்டம் நடக்கிற உங்களுடைய டிவிஷன் டேயில எல்லாரும் அறிமுகம் செய்து கொண்டிருந்தால் அதுக்குத்தான் நேரம் காணும். புதியவர்கள் இருந்தால் அது தொடர்பாக அறிமுகம் செய்து கொள்ளல் வேண்டும். குறித்த கூட்டம் தொடர்பாக புதியவர்கள் சமூகம் அளித்திருந்தால், புதிய அங்கத்தவர்கள் காணப்பட்டால் அவர்கள் அறிமுகம் செய்து கொள்ளப்படுதல் வேண்டும். மேற்கொள்ளப்பட உள்ள தீர்மானங்கள் மற்றும் விடயங்களை ஒழுங்கு ரீதியாக அவற்றை ஒரு தர்க்க ஒழுங்கு ரீதியாக கலந்துரையாட வேண்டும். அவ்வாறு கலந்துரையாடுவதற்கு முன்பாக கூட்டத்தினுடைய அடிப்படை விதிகளை தெளிவுபடுத்த வேண்டும். கூட்டத்தின் அடிப்படை விதிகள் என்ன? தயவு செய்து மொபைல் இதுக்குள்ள பேச வேண்டாம், ஒரு ஆள் கதைக்கிற போது மற்றவர்கள் பேச வேண்டாம், பேசுபவர்கள் தயவு செய்து ஒலி வாங்கியில பேசுங்கள். இப்படியாக கூட்டத்திற்கான அடிப்படை விதிகள் கிரவுண்ட் ரூல் ஏதும் இருந்தால் அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தலாம். கருத்து பரிமாற்றத்தை கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். தேவையற்ற விடயங்கள் பேசப்படுவதை தடை செய்ய வேண்டும். ஒருவர் பேசும்போது இன்னொருவர் குறுக்கிடுதல், அனாவசியமான தர்க்கங்கள் விவாதங்கள் ஏற்படும் போது அந்த விடயத்தை தடை செய்வது அவருடைய பொறுப்பாக இருக்கும். கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பாற்பட்ட விடயங்களை பேசுதல் அல்லது ஒருவர் பேசும்போது இன்னொருவர் இடையூறு செய்தல், ஊடறுத்தல், தேவையற்ற விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்களை கட்டுப்படுத்தும் வகையில் அச்சமின்றி அதை சரியாக கையாள வேண்டும். கருத்து பரிமாறலின் போது வழங்கப்படுகின்ற தகவல்கள், பேசப்படுகின்ற விடயங்களில் தெளிவற்ற தன்மை காணப்படும் என்றால் தலைவர் தலையிட்டு அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க இதைத்தானே சொல்றீங்க என்ன என்று சொல்லி கேட்கவும் தலைவர் தலையிட்டு அது தொடர்பாக தெளிவுபடுத்திக் கொள்ளுதல் வேண்டும். ஒவ்வொரு விடயம் தொடர்பான கலந்துரையாடலும் ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் முடிவடைவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒதுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தவுடன் அடுத்த விடயத்துக்கு செல்ல வேண்டும். குறிப்பிட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் விடயம் கலந்துரையாடப்படுவதை உறுதி செய்வதன் மூலமாக திட்டமிட்ட நேரத்தில் கூட்டம் முடிவடைவதை உறுதி செய்ய வேண்டும். கூட்டத்தில் சகலரும் ஈடுபாடு காட்டும் விதமாக கூட்டம் அமைதல் வேண்டும். பக்கத்தில் இருக்கிறார்களோடு ரகசியமா மைக்கில்லாம பேசிக்கொண்டிருந்தா தூரத்தில் இருக்கிறார்கள் படுத்துருவாங்க. சரிதானே? சகலரும் கூட்டத்தில் ஈடுபாடு கலந்துரையாடல் இடம்பெற வேண்டும். கூட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிற தீர்மானங்கள் யார் யாருக்கு எவ்விதமான கடமைகள் பொறுப்புகள் கையளிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக சாராம்சப்படுத்தப்படுதல் வேண்டும். கூட்டம் நடைபெற்று முடிவடைவதற்கு முன்பாக யார் யாருக்கு என்னென்ன விதமான வேலைகள் பொறுப்புகள் கையளிக்கப்பட்டுள்ளது, அதுக்கான காலம் என்ன போன்றவை தொடர்பாக. இப்போ ஒரு திருவிழா கூட்டம் நடக்குதுன்னா சரி, எலக்ட்ரிசிட்டி போட்டாக்கள் உங்களுக்கு இது சொல்லி இருக்குது, பிரதேச சபைக்கு இது, போட்டுக்கு இந்த காரியம் சொல்லி இருக்கு, நீங்க இந்த இது வேலையை செய்து வைக்க வேணும், கோயிலினுடைய தர்மகர்த்தா சபைக்கு என்னென்ன பொறுப்பு, பிரதேச செயலகம் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி அவரவர்களுக்கு குறித்தொதுக்கப்பட்ட விடயங்கள் தீர்மானங்கள் தொடர்பாக பொழிப்பு கூறுதல் என்ற சாராம்சப்படுத்தி அதனை மீளவும் அவர்களுக்கு வலியுறுத்தி கூறுதல். அங்கத்தவர்கள் வருகை தந்தமை தொடர்பாக, அங்கத்தவர்கள் சமூகம் அளித்தமைக்காக அவர்களுடைய கனதியான காத்திரமான கருத்து பகிர்வுக்கும் அவர்களுடைய வரவுக்கும் நன்றி கூறி கூட்டத்தை நிறைவு செய்து வைக்க வேண்டும். இது தனியாக கேட்கப்பட்டாலும் பிள்ளைகள் நீங்க அழகா எழுதுவீங்க. எப்படி? சிறந்த ஒரு கூட்டத்தில் நீங்கள் அவதானிக்கக்கூடிய பண்புகள் எவை, அல்லது கூட்டம் ஒன்று நடைபெறும் போது அதனை பயனுறுதி மிக்கதாக, விளைபயன் மிக்கதாக ஆக்குவதற்கு எவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். நாங்கள் அழகா சொல்லிட்ட முடிய நேரத்தில் கூட்டத்தை ஆரம்பிக்கிறது, வரவழைக்கப்பட்ட அங்கத்தவர்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுதல், பொருத்தமற்றவர்கள் அழைக்கப்படக்கூடாது, பொருத்தமானவர்கள் அழைக்கப்பட்டவர்களுடைய வரவை உறுதி செய்து கொள்ளுதல் வேண்டும். சமூகம் அளித்தவர்களை வரவேற்று
கூட்டத்தின் நோக்கம் உள்ளடக்கம் தொடர்பாக சுருக்கமாக தெளிவுபடுத்த வேண்டும். புதிய அங்கத்தவர்கள் இருந்தால் அறிமுகம் செய்ய வேண்டும். கூட்டம் தொடர்பான அடிப்படை விதிகள் தெரிவிக்கப்பட வேண்டும். மேற்கொள்ளப்பட உள்ள தீர்மானங்களை நிரல்படுத்த வேண்டும். என்னென்ன தீர்மானங்கள், என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும், என்னென்ன விஷயத்தில் முடிவுகள் எடுக்க வேண்டும். அப்போ முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய விடயங்களை ஒழுங்கமைத்தல் வேண்டும். பொருத்தமான முறையில் கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அனாவசியமான விடயங்கள், நிகழ்ச்சி நிரல் அடங்காத விடயங்கள் பேசப்படக்கூடாது. விவாதங்கள் நீண்டு செல்லக்கூடாது. ஒருவர் பேசும்போது இன்னொருவர் குறுக்கறுத்தல், தடை செய்தல் போன்ற விடயங்கள் அல்லது அனாவசியமான விவாதங்களில் சர்ச்சைகளில் ஈடுபடுதல் போன்றவை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டும். கருத்து பரிமாறலில் தெளிவற்ற தன்மை காணப்படுமாக இருந்தால் அதனை தெளிவுபடுத்தும் வகையில் தலைவர் அதனை விளக்கி உரைத்து சபைக்கு அந்த விடயத்தை முன்வைக்க வேண்டும். திட்டமிடப்பட்ட ஒவ்வொரு விடயமும் உரிய நேரத்தில் முடிவுறுத்தப்படுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். சகலரும் கூட்டத்தில் ஈடுபாடு காட்டும் விதமாக ஒவ்வொருவருடைய உரைகளும் அமைதல் வேண்டும். தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது அந்த விடயங்களுக்கு பொறுப்பானவர்கள் யார் என்பது மீள சாராம்சப்படுத்தி அவர்களுக்கு தெரிவிக்கப்படுதல் வேண்டும். அங்கத்தவர்களுடைய வருகைக்காக, அவர்களுடைய பங்களிப்புக்காக நன்றி கூறி கூட்டத்தை நிறைவு செய்து வைக்க வேண்டும். மூன்றாவது விடயமாக, ஒரு கூட்டம் முடிவடைந்த பின் எவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஒரு கூட்டம் முடிவடைந்த பின் எவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாகவும் உரிய வடிவத்தில் கூட்ட அறிக்கை தயாரிக்கப்படுதல் வேண்டும். கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாகவும் உரிய வடிவத்தில் பொருத்தமான பண்புகளோடு அறிக்கை தயாரிக்கப்படுதல் வேண்டும். தீர்மானங்கள் தொடர்பாக உடனடியாக அங்கத்தவர்களுக்கு அதனை அறிவிக்க வேண்டும். மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக அந்த அறிக்கைகளை உரிய அங்கத்தவர்களுக்கு உரிய காலத்தில் அனுப்பி வைக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் அல்லது பொறுப்பளிக்கப்பட்ட நடவடிக்கைகள் அதற்கு பொறுப்பானவர்கள் ஆகியோர் பட்டியலிடப்பட்டு இருக்க வேண்டும். அடுத்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே குறித்த விடயம் தொடர்பான அறிக்கை, அதனுடைய முன்னேற்றங்கள் தொடர்பான விடயங்கள் தயார் செய்யப்பட்டு வைத்திருக்கப்படுதல் வேண்டும். இப்போ இந்த மூன்றையும் சேர்த்து சில நேரங்களில் உங்கள்ட்ட ஒரு கட்டுரை கேள்வியாக கேட்பார்களாக இருந்தால், சிறந்த கூட்டம் ஒன்று முகாமை செய்யப்படும் படிமுறையினை தருக என்று கேட்டால், சிறந்த கூட்டம் ஒன்றை நடத்துவதற்காக அல்லது வினைத்திறன்மிக்க கூட்டம் ஒன்று நடத்தப்படுவதற்கான படிமுறைகளை தருக என்றால் நீங்கள் 3 விதமாக சொல்ல வேண்டும். கூட்டத்திற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், கூட்டம் நடைபெறும் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், கூட்டத்தின் பின்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். கூட்டத்தின் பின்பாக மேற்கொள்ள நடவடிக்கை என்றால் கூட்டம் முடிவடைந்தவுடன் தீர்மானங்களை உடனடியாக அங்கத்தவர்களுக்கு அறிவிக்க வேணும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொறுப்புகள், அதற்குரிய நபர்கள் அல்லது அலுவலர்கள் தொடர்பாக அந்த அறிவித்தல் உள்ளடங்கி இருக்க வேண்டும். நடைபெற்ற கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள், மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் என்பவற்றை உள்ளடக்கியதாக கூட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இயன்ற விரைவில் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுதல் வேண்டும். இது இறுதியாக மேற்கொள்வது கூட்டத்துக்கு பிறகு. அப்போ சிறந்த கூட்டம் ஒன்றை முகாமை செய்வதற்கான படிமுறைகளை 3 கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் தெளிவாக விளக்கி எழுதலாம். வருகிற கேள்வியை பார்த்து தான் நீங்கள் விடைய தீர்மானிக்க வேணும். எப்படி செய்ய போறீங்க? கூட்டத்திற்கு முன்னாயத்த நடவடிக்கைகள், கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள், கூட்டம் முடிவடைந்த பின்பாக மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள் என்கிற அடிப்படையில் இந்த விடயத்தை நீங்கள் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும். நான் இன்னும் பிள்ளைகளோடு 2 விடயங்களை பேசுவதற்காக திட்டமிட்டிருந்தேன். உண்மையில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான நேரம் இந்த விடயங்களுக்கு, எங்களுடைய திட்டமிடல் சரியாக இல்லைன்னு கூடுதலான நேரம் எடுத்திருக்கு. குறிப்பாக நாங்கள் பேசுவதற்காக திட்டமிட்டிருந்த ஏனைய 2 விடயங்கள் அலுவலர்களுக்கான பயிற்சி வழங்குதல், அடுத்தது
அலுவலர்களுடைய செயலாற்றுகை மதிப்பீடு ஆகிய 2 பரப்பெல்லைகள் தொடர்பாக பேசுவதற்கு தீர்மானித்திருந்தோம். நாளைக்கும் பேசும், சரிதானே? அதற்கு முன்பாக நான் ஒளிப்பதிவை நிப்பாட்டி கொண்டு உங்களுடைய அபிப்பிராயங்களுக்காக சில நிமிடம் காத்து